அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் போது சூரியன் பலமிழக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சூரியன் பலமிழக்கும் தருணம் என்பது ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரியன் பலம் குறைய வேளையில் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் எளிய பரிகாரமாக வீட்டில் உள்ள இந்த 4 பொருட்கள் போதும். வைத்து சூரிய கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது வளமான வாழ்க்கை அமையக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த 4 பொருட்கள் போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன, என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் சூரிய கிரகணம் என்றால் என்ன, சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு வரக்கூடிய சூரிய கிரகணமானது செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் நள்ளிரவு 3:30 மணி வரை நீடிக்கிறது. எனவே இந்த சூரிய கிரகணத்தின் போது நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதையும் கவனத்துடன் சில முக்கிய நிகழ்வுகளாக பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது இதற்கு மறுநாள் நவராத்திரி பண்டிகையின் துவக்கமாக பார்க்கப்படுகிறது. அன்றைய நாள் மகாலய அமாவாசையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே அடுத்தடுத்து மிக முக்கியமான நிகழ்வுகள் நிகழ இருப்பதால் சூரியனும் வளர்பிறை சந்திரனாக மாறப்போகிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவதோடு மட்டுமல்லாது பலம் இழந்த சூரியனும் பலத்தை பெறுவார். எனவே நிறைந்த மாறுதல் உங்களை தேடி வரும். சூரிய கிரகணத்தின் போது சில விஷயங்களை கடைபிடிப்பதால், அது மட்டுமல்லாது பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு அடுத்தபடியாக பூமி ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளி பூமியை வந்தடையாமல் சந்திரன் தடுக்கிறாருங்க. சூரியனினுடைய ஒளியானது பூமியை அடையாமல் சந்திரனின் மீது விழும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவதே சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. கிரகணத்தின் போது பூமிக்கு கிடைக்க வேண்டிய சூரிய ஆற்றல் என்பது நேரடியாக பூமியை வந்து அடையாமல் இருப்பதால் சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உண்மையில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் சூரியனிடமிருந்து கிடைக்க வேண்டிய ஆற்றலை எடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் நடுவில் வருகிறார். இந்த நிகழ்விற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் அமைகிறது. எனவே சூரிய கிரகணம் சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோன்று சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளி நேரடியாக சந்திரனின் மீது பட்டு ஒளிர செய்ய விடாமல் பூமி நடுவில் வந்து சூரிய ஒளியை தடுப்பதோடு மட்டுமல்லாது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது. அது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரன் ஒளிரும் தன்மையை பூமி குறைப்பதால் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே கிரகணத்தின் போது இறைவன் கூட வலுவிழக்கும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் மிக முக்கியமாக கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வருடம் கிரகணம் நடைபெறும் போது கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கின்றனர். அந்த இடத்திலேயே வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்றிருக்கும் தருணமும் அவர்களுடன் சூரியன் சந்திரன் இணைந்திருக்கும் தருணமும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் கேதுவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்து வலம் வருகின்றன. இதனால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருகிறது. ராகு மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் வலம் வருகிறார். அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் சனி வலம் வருகிறாருங்க. தனஸ்தானமாகிய 2இல் குரு வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருவது அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கிரகநிலைகளின் அமைப்பை சரியாக உணர்ந்தால் பெரிய அளவிலான மங்கள கிரகணம் நடைபெற
செல்லக்கூடிய வேளையில் தவிர்ப்பதோடு நிறைந்த நன்மையை உருவாக்கி கொள்ள முடியும். பொதுவாக கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நிச்சயமாக கிரகணத்தின் போது இறைவனின் ஆற்றலும் குறையும் என்பதால் இன்றைய தினத்தில் முன்கூட்டியே ஆலயங்களும் பூட்டப்படும். எனவே நிச்சயமாக கோவிலுக்கு செல்ல இயலாது. அந்த வேளையில் உறுதியாக வெளியில் செல்வதை தவிர்த்து வீட்டில் இருப்பதே சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாது வீட்டில் அமைதியாக தியானம் செய்வது நல்லது. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும், அது மட்டுமல்லாது இறைவனை நோக்கி மன்றாடுவதும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனின் நாமத்தை உச்சரித்து அவரை நோக்கி வழிபாடு செய்வது நிறைந்த நன்மையை கொடுக்கும். எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது நல்லது. இந்த வருடம் இரவு நேரம் என்பதால் நிச்சயமாக தூங்காமல் இறை வழிபாட்டை மேற்கொண்டாலும் நல்லது, அல்லது ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. ஓய்வெடுப்பதும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த கிரகணம் நடைபெறும் போது என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்த்தால், நிச்சயமாக இந்த கிரகணத்தின் போது முடிந்தவரை தூங்காமல் இருப்பது நல்லதாக இருக்கும். அதே போன்று நகம் வெட்டுதல், முடி சீவுதல் போன்றவற்றையும், அதே போன்று முடி வெட்டுதல் போன்றவற்றையும், பல் துலக்குதல் போன்ற காரியங்களை மேற்கொள்ளக்கூடாது. தூங்காமல் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது, அல்லது ஓய்வெடுத்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் இந்த சூரிய கிரகணம் நடைபெறும் போது இறைவனின் ஆற்றலும் வலுவிழப்பதால் சுப காரியங்களை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதையும் உறுதியாக தவிர்த்து விட வேண்டும். கூர்மையான ஆயுதங்கள், உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் கிரகணம் நடைபெறும் போது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவது அவ்வளவு சிறப்பான நன்மையை தராது. எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இரவு பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களும், அதே போன்று சூரிய கிரகணம் செய்யக்கூடிய நாட்டில் வேலை பார்ப்பவர்களும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது பயணங்களை அந்த நேரத்தில் துவங்குவதையும் தவிர்த்திடுங்க. உணவு சமைத்தல், காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது உணவு சாப்பிடுதல் போன்றவற்றையும் இந்த நேரத்தில் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. தண்ணீர் குடித்தல், உணவு சாப்பிடுதல் போன்றவற்றையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தவிர்ப்பது நிச்சயமாக நல்ல பலனை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான வீடு கூட்டுதல் உள்ளிட்ட துப்புரவு பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யாமல் இருப்பது மிக சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது வெளியில் சுற்றுவது, தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை உறுதியாக தவிர்க்க வேண்டும். இவை அனைத்தையும் காட்டிலும் சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதையும் உறுதியாக தவிர்க்க வேண்டும். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம், அதனால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் சூரியன் மிகுந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவே சூரிய கிரகணத்தை நாம் வெறும் கண்களால் பார்ப்பதை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும். உபகரணங்களை பயன்படுத்தி சூரிய கிரகணத்தை பார்க்கலாம், அதனால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வேளையில் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது குளித்துவிட்டு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். கிரகணம் நடைபெறும் போது தர்ப்பை மற்றும் துளசி பயன்படுத்தினால் கிரகண பாதிப்புகள் குறையும். அதே வேளையில் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு சிறிதளவு நீர் எடுத்து அதில் மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளிப்பதால் கிரகண தோஷங்கள் நீங்கி முற்றிலுமாக சுபிட்சமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும்.